நம்ம தமிழ்நாட்டின் கிராமங்களிலும் சிறிய நகரங்களிலும் ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையில் தங்க நகைக்கு இருக்கும் முக்கியத்துவம் ரொம்ப 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 அதிகங்க. பல குடும்பங்களுக்கு அது வெறும் அலங்கார பொருள் மட்டும் இல்லைங்க, அது அவங்களுடைய அவசர கால சேமிப்பு, வாழ்க்கை பாதுகாப்பு அண்ட் ஆல்சோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு பொருளாதார ஆதாரம்னு கூட சொல்லலாம். விவசாய செலவுகள் அதிகரிக்கும் போது, குழந்தைகளின் கல்விக்கான பணம் தேவைப்படும் போது, ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி நிலை உருவாகும் போது, இல்லையா குடும்பத்தோட அன்றாட செலவுகளை சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் மக்கள் முதல்ல நினைப்பது என்னன்னு தெரியுங்களா? தங்க கிட்ட இருக்கும் தங்க நகைகளை அடகு வச்சு கடன் பெறுவது தான். ஸோ குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் இந்த தேவைக்கு ஒரு முக்கியமான ஆதரவாக பல வருஷமாக செயல்பட்டே வராங்க. கிராமப்புறங்களில் தனியார் நிதி நிறுவனங்களில் அதிக வட்டி சுமையிலிருந்து மக்களை காப்பாற்றும் வகையில் கூட்டுறவு வங்கிகளில் குறைந்த வட்டியில் நகைக்கடன் வழங்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குடும்பங்களின் பொருளாதார சுமையை குறைத்து வராங்க. பல பெண்களுக்கு அந்த நகைகள் வெறும் தங்கம் மட்டும் இல்லைங்க, அது அவங்களுடைய திருமண நினைவு, பெற்றோருடைய அன்பு, குடும்ப மரியாதை, வாழ்க்கை பாதுகாப்பு. ஆனால் பொருளாதார நெருக்கடி வந்தவுடன் அந்த நகைகளை அடகு வச்சு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலை தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் தினமும் நடக்குதுங்க. அந்த எமோஷனல் ரியாலிட்டியை அரசியல் உண்மையாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டதா என்ற கேள்வியை இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எழுப்பியிருக்கிறது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன தகவல். தேர்தல் அறிக்கையில் நேரடியாக இடம்பெறாத இந்த சாத்தியமில்லாத அறிவிப்பு கூட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குச்சுங்க. ஏன்னா தமிழகத்தில் நகைக்கடன் அப்படிங்கிறது வெறும் ஃபினான்ஷியல் இஷ்யூ மட்டும் இல்லைங்க, அது குடும்பங்களுடைய கண்ணீரோடு இணைந்த எமோஷனல் இஷ்யூனே சொல்லலாம். ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பசியை அரசியலாக்கினார். ஜெயலலிதா அவர்கள் பெண்களின் குடும்ப வேதனையை வெல்ஃபேர் பாலிடிக்ஸாக மாற்றினாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடியை மக்கள் நல அரசியலில் முக்கிய ஆயுதமாக பயன்படுத்தினாங்க. அந்த வரலாற்றின் அடுத்த கட்டமாகத்தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் கடன் சுமையில் சிக்கியிருக்கும் குடும்பங்களின் மன நிம்மதியை மீட்டு தர வேண்டும் அப்படிங்கிற புதிய எமோஷனல் வெல்ஃபேர் பாலிடிக்ஸை தமிழ்நாட்டில் உருவாக்க முயற்சிக்கிறார் என்ற உணர்வு மக்கள் மத்தியில் வேகமாக பரவி வருதுங்க. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் தமிழக வெற்றி கழகத்தின் சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கோம் அந்த 5 சவரன் நகை யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள், இதில் யார் யாரெல்லாம் உள்ளே வருவாங்க அப்படிங்கிற பல தகவலை பற்றி தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியலில் சில அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா வெறும் பொருளாதார திட்டங்களாக மட்டும் இருக்காதுங்க, அவை நேரடியாக சாதாரண மக்களுடைய வாழ்க்கை சுமையை குறைக்கும் உணர்ச்சி பூர்வமான அரசியல் முடிவுகளாக மாறிவிடும். அந்த வகையில் தற்போது பார்த்திங்கன்னா விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி செய்யும் திட்டத்தை பரிசீலித்து வருவதாக வெளியாகும் தகவல்கள் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிருச்சுன்னே சொல்லாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் நேரடியாக டிவிகே தேர்தல் அறிக்கையில் இடம்பெறவில்லை அப்படின்னாலும் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்கள் சொல்லாததையும் செய்வோம், சொன்னதையும் செய்வோம் அப்படின்ட்டு. ஸோ மக்கள் வாழ்க்கை சுமையை குறைக்கும் அரசு என்ற இமேஜை உருவாக்க விஜய் அரசு இந்த முடிவை எடுக்கக்கூடும் அப்படின்ட்டு அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டில் நகை என்பது வெறும் ஆபரணம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு குடும்பத்தோட அவசர கால பாதுகாப்புனே சொல்லலாம். ஒரு குழந்தையுடைய பள்ளி கட்டணம் செலுத்த வேண்டுமா, மருத்துவ அவசர நிலை வந்துவிட்டதா, திருமண செலவு வந்துவிட்டதா, விவசாயத்தில் நஷ்டம் ஏற்பட்டதா, தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதா, குடும்பத்தில் யாராவது வேலை இழந்து விட்டார்களா, இப்படி எந்த பொருளாதார சிக்கலும் வந்தாலும் முதல்ல அடகு வைக்கப்படுவது பார்த்திங்கன்னா பெண்களுடைய நகைகள் தாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நடுத்தர மற்றும் ஏழை குடும்பங்களில் நகை அப்படிங்கிறது பெண்களின் சேமிப்பு மட்டும் இல்லைங்க, குடும்பத்துடைய எமர்ஜென்சி ஃபண்டுன்னே சொல்லலாம். அதனால தான் தமிழ்நாட்டில் நகைக்கடன் அரசியல் அப்படிங்கிறது மிகவும் உணர்ச்சி பூர்வமான அரசியல் விவாதமாகவே மாறிவிடுது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்படும் நகைக்கடன் திட்டங்களுக்கு தமிழகத்தில் நீண்ட வரலாறு இருக்குங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் தேசிய வங்கிகளை விட
கூட்டுறவு வங்கிகள் தான் பொதுமக்களுக்கு அருகில் இருந்திருக்கு. விவசாயிகள், சிறு வியாபாரிகள், தினக்கூலி குடும்பங்கள் அண்ட் ஆல்சோ நடுத்தர மக்களுடைய தங்களின் நகைகளை வச்சு குறைந்த வட்டியில் கடன் பெற கூட்டுறவு வங்கிகளை நம்பியிருக்காங்க. 1960களில் இருந்து திராவிட அரசியல் வளர்ந்த காலத்தில் கூட்டுறவு அமைப்புகள் சமூக பொருளாதாரத்தின் வளர்ச்சியின் முக்கிய கருவியாக பார்க்கப்பட்டதுங்க. விவசாய கடன், நகை கடன், பெண்களுடைய சுய உதவி குழுக்கள் கடன், சிறு தொழில் கடன்கள், இவை அனைத்திலுமே பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் முக்கிய பங்கு வகிக்குது. ஆனால் காலப்போக்கில் பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு, விவசாய நஷ்டம், வேலைவாய்ப்பு குறைவு போன்ற காரணங்களால் மக்கள் அதிகமான நகைக்கடன் மீது சார்ந்து விட்டாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா கொரோனா காலத்திற்கு பிறகு பல குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற நகைகளை அடகு வச்சாங்க. அந்த காலத்தில் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் பெண்கள் தங்களுடைய திருமண நகைகள், குடும்ப பாரம்பரிய நகைகள் வரை அடகு வைத்த சம்பவங்கள் அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் தான் நகைக்கடன் தள்ளுபடி அரசியல் மிகப்பெரிய வெல்ஃபேர் பாலிடிக்ஸாக மாறியிருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ட் ஆல்சோ திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இரு கட்சிகளும் பல காலமாக கூட்டுறவு நகைக்கடன் அரசியலை மக்கள் மத்தியில் முக்கிய வெல்ஃபேர் ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தினாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜெயலலிதா காலத்தில் கூட்டுறவு அமைப்புகள் மூலம் பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு பல சலுகைகள் வழங்கப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகை கடன்களை தள்ளுபடி செய்வதாக அறிவித்த போது அது மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. குறிப்பாக பார்த்திங்கன்னா விவசாயிகள் மற்றும் பெண்கள் மத்தியில் அந்த திட்டம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதுங்க. பல குடும்பங்களில் அடகு வைத்திருந்த நகைகள் மீண்டும் வீட்டிற்கு திரும்பிய போது அது வெறும் பொருளாதார நிவாரணமாக இல்லாமல் எமோஷனல் ரிலீஃபாக மாறுச்சு. என் தாலி மீண்டும் வீட்டுக்கு வந்தது என்று அழுத பெண்கள் பற்றிய செய்திகள் அந்த காலத்தில் அதிகமாக பேசப்பட்டதுங்க. இதனால தான் நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது தமிழக அரசியலில் மிகவும் எமோஷனல் வெல்ஃபேர் பாலிடிக்ஸாக மாறிடுச்சு. இப்போ விஜய் அரசு 5 சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி செய்யக்கூடும் என்ற தகவல்கள் வெளியானதும் கிராமப்புறங்கள் முதல் நகரங்கள் வரைக்கும் மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிவிக்கு தேர்தல் அறிக்கையில் இது நேரடியாக இடம்பெறவில்லை என்றாலும் பெண்கள் மற்றும் நடுத்தர குடும்பங்களுடைய ஆதரவை வலுப்படுத்த இந்த முடிவு அரசியல் ரீதியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்ட்டு அரசியல் ஆய்வாளர்கள் கூறுறாங்க. ஏன்னா தேர்தலில் பெண்கள் வாக்கு மற்றும் நடுத்தர குடும்பங்களுடைய ஆதரவு பார்த்திங்கன்னா டிவிகேவுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்ததாக பல அரசியல் தரவுகள் கூறுது. அதனால தான் பெண்களின் வாழ்க்கை சுமையை குறைக்கும் வெல்ஃபேர் பாலிடிக்ஸை விஜய் அரசு தொடர்ந்து பயன்படுத்தக்கூடும் என்ற கருத்து வலுப்பெற்று வருது. சமூக ரீதியாக பார்க்கும்போது திட்டம் பல குடும்பங்களுடைய உடனடி நிவாரணமாக இருக்குங்க. ஸோ இவற்றுக்கு நடுவில் தான் மக்கள் தங்களுடைய நகைகளை அடகு வச்சு வாழ்க்கையை நடத்துகிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்கள் தங்களுடைய திருமண நகைகளை அடகு வைக்கும் சூழ்நிலை பல குடும்பங்களில் எமோஷனல் பெயினாக பார்க்கப்படுது. அந்த நகைகள் மீண்டும் வீட்டிற்கு திரும்பினா அது குடும்பங்களுக்கு மன நிம்மதியையும் தரக்கூடும்னே சொல்லலாம். அதனால தான் வெல்ஃபேர் திட்டங்கள் நேரடியாக குடும்ப பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் சில சமூக ஆய்வுகள் கூறுறாங்க. அதனால தான் வெல்ஃபேர் திட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாகவும் பார்க்கப்படுது. ஆனால் இதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் பல கேள்விகளை எழுப்புறாங்க. கடன் எடுத்தவர்கள் திருப்பி செலுத்த வேண்டாமா? இப்படியான தள்ளுபடி திட்டங்கள் ரீபேமெண்ட் கல்ச்சரை பாதிக்கும். கூட்டுறவு வங்கிகளில் நிதிநிலைக்கு இது பாதிப்பா? அரசு தொடர்ந்து வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் மூலம் கடன் சுமையை ஏற்றுக்கொண்டா மாநில பொருளாதாரம் எங்கே போய் நிற்கணும் தெரியுமா அப்படின்னு அடுக்கிக் கொண்டே போகிறாங்க கேள்விகளை. ஒரு குடும்பம் உயிர் பிழைக்க நகையை அடகு வைத்திருக்கிறது என்றால் அது தனிப்பட்ட தவறா அல்லது சமூக பொருளாதார தோல்வியா என்ற கேள்வியை அவர்கள் எழுப்புறாங்க. இந்தியாவில் பல மாநிலங்களில் விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் நகை கடன் தள்ளுபடி அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிராமப்புற வாக்கு வங்கியில் இப்படியான வெல்ஃபேர் டெசிஷன் மிகவும் இம்பேக்ட் எமோஷனலாக உருவாகுது. அதே போல் தமிழ்நாட்டிலும் நகைக்கடன் அரசியல் என்பது வெறும் பொருளாதார முடிவு இல்லைங்க, அது குடும்பங்களின் டிக்னிட்டி மற்றும் பெண்களின் எமோஷனல் செக்யூரிட்டியுடன் நேரடியாக நினைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ எது எப்படியோ விரைவில் இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. விஜய் அரசின் மீது மக்களுடைய நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகி போய் கொண்டிருக்கே அப்படின்னு நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.